Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம கல்கல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ஒரு பாரம்பரியமான கிறிஸ்மஸ் ரெசிபி. இந்த ஸ்நாக்கோட ஃப்ளேவர், டேஸ்ட் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இது ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். அதே நேரத்துல இது ஒரு இன்ஸ்டன்ட்டான ரெசிபி. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1.5 கப் மைதா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மைதா யூஸ் பண்ண வேண்டாம்னா நீங்க கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு பவுடர்ட் சுகர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எல்லா இன்கிரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்க கையால. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தேங்காய் பால் சேர்த்து நல்லா பிசைய ஆரம்பிங்க. சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா திக்கான டோ கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா நீட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். எனக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இது நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இது ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து சின்னதாக ஒரு போர்ஷன் எடுத்து நல்லா ஸ்மூத் பாலாக உருட்டிடுங்க. ஒரு ஃபோக்கில் நல்லா வெண்ணெய் வச்சு க்ரீஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அதோட பேக் சைடில் இந்த மாதிரி அந்த மாவை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சைட்லேருந்து ரோல் பண்ணி அடுத்த சைடு வரைக்கும் கொண்டு போயிருங்க. இப்போ நமக்கு பர்ஃபெக்டான கல்கல் ஷேப் கிடச்சாச்சு. இதே மாதிரி எல்லா கல்கல் ஷேப்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இரும்பு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதோ ஒவ்வொரு கல்கல்லாக உள்ளே சேர்த்துருங்க. ஃப்ளேமை கடைசி வரைக்கும் லோவில் வச்சுக்கோங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. நம்மளோட கல்கல் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயாச்சு. நம்மளோட கல்கல் எல்லாம் சூப்பராக வெந்து கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ எண்ணெயிலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான கல்கல் ரெடி ஆயாச்சு. இதை நல்லா சூடாக ஒரு கப் ஆஃப் டீ கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பவுடர்ட் சுகர் கூட மேலே ட்ரிசில் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே டெலிஷியஸ், ஈஸி அண்ட் குவிக்கான கிறிஸ்மஸ் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த கல்கல் ரெசிபியை உங்கள் வீட்டில் இந்த கிறிஸ்மஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.